மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லாருடைய மனதுகள்லையும் ஒரு குழப்பத்தை கொண்டு வரக்கூடிய இந்த வசனத்தை ஏற்கனவே நான் ஒரு முறை பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கும் அதை பேச வேண்டிய ஒரு ஒரு உந்துதல் எனக்குள்ள உருவாகி இருக்கிறது. ஸோ அதனால் இந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். அதாவது எபிரேயர் 10:26 இருந்து ஒரு 30 வசனம் மட்டும். அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். ஆனால் இது எவ்வளவுக்கு தூரம் மனுஷர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இது பாதிக்குது. அதே நேரத்தில் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதன் மூலமாக இந்த வசனத்தில் இருக்கிற ஜீவனை, இந்த வசனத்தில் இருக்கிற வெளிச்சத்தை நான் வெளியில் உங்கள் மத்தியில் கொண்டு வர்றதுனால இன்றைக்கு அநேகர் நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக நீங்களும் அவருடைய கிருபையின் சுவிசேஷத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, எபிரேயர் 10:26, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இல்லாமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கு. ஸோ இப்போ அநேகருடைய வாழ்க்கையில குழப்பம். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், ஸோ இந்த வசனத்தை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் நாம கோபாக்கினை, நியாய தீர்ப்பு இதுதான் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லித்தான் அநேகர் சொல்வார். ரட்சிக்கப்பட்டு அங்கே மனப்பூர்வமாய் பாவம் செய்தான். ஸோ இங்க இந்த வியூவில் பார்க்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் எங்களுக்கு அங்கே ரட்சிப்பை நாம் இழந்துடுவோம், கோபாக்கினைக்குள்ள தள்ளப்படுவோம், நியாய தீர்ப்புக்குள்ள தள்ளப்படுவோம் என்பதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாதம். இது நம்முடைய மனுஷிகத்திலிருந்து வரக்கூடியது. ஆவிக்குரிய வெளிச்சம், ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாத பட்சத்தில் நம்முடைய ஜென்ம சுபாவ மனுஷன் ஊடாக இருந்து வரக்கூடிய காரியங்கள். ஆனா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். அங்கே அப்போஸ்தலர்கள் ஊடாக பேசப்பட்ட ஆவியானவருடைய வார்த்தைகள். இங்க என்ன சொல்லப்படுது? ஸோ இங்க என்ன சொல்லப்படுது என்ற ஆவிக்குரிய வெளிச்சத்தை நான் உங்களுக்கு முதல் தருவதற்கு முன்பாக நான் திரும்ப ஒரு முறை இந்த வசனத்தை எந்த கண்ணோட்டத்தில் இன்றைக்கு அநேகர் வாசிக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான், ரட்சிக்கப்பட்ட பின்பாக நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்தார். ஸோ நம்முடைய கண் குருடா இருந்தா நம்முடைய சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்? அது குருடா இருக்கு அல்லது இருளா இருக்குது என்று சொல்லப்படுது. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய கண் குருடா இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யப்படுது? குருடாத்தான் இருக்கு. ஸோ இன்றைக்கு அநேகர் அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சு நமக்குள்ள தந்த அந்த ரட்சிப்பை அவர்கள் முழுமையான முறையில் அறியாம அல்லது புதிய உடன்படிக்கை ஊடாக இன்றைக்கு வசனங்களை பார்க்காதபடியினால அநேக குழப்பங்கள் உருவாகிறது. ஸோ நாங்கள் எங்களுடைய கண் குருடா இருக்கேக்க நமக்கு என்ன செய்யுது? எல்லாமே இருளாத்தான் இருக்கு, எல்லாமே பயமாத்தான் இருக்கு, எல்லாமே நியாய தீர்ப்புக்கு ஏற்றது போலதான் இருக்குது, எல்லாமே கோபாக்கினைக்கு நேராத்தான் இருக்கிறது. ஸோ நாம அந்த அந்த ஆவிக்குரிய வெளிச்சம், அந்த ஆவிக்குரிய அறிவு நமக்குள்ள இல்லை என்று சொன்னா இந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஸோ அதனால எனக்கு அருமையானவர்களை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க அவருடைய பாதத்தில் இருந்து டீப்பாக அதனுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதனுடைய ரெவலேஷனை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா
எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் பயம், நியாய தீர்ப்பு குறித்த பயம், கோபாக்கினையை குறித்த எதிர்பார்ப்பு தான் நமக்குள்ளே இருக்கும். அதான் நீங்கள் சொல்கிறார். நான் அதை பிறகு நான் உங்களோட மத்தியில் நான் அதை விளக்கப்படுத்துவேன். இப்போ இந்த வசனத்தை பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகுன்ற வசனம் இங்கே பேசப்படலை. ரட்சிக்கப்பட்ட பிறகுன்ற வசனம் சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாய் இருந்தார். ஸோ இங்க இந்த புத்தகம் எழுதப்பட்டது, இந்த நிறுவம் எழுதப்பட்டது தனிய ஜூதர்களுக்கு. இது எல்லாரும் அறிஞ்ச விஷயம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனா ஜூதர்களுக்கு மட்டும் எழுதினதாக நான் இந்த கால சூழ்நிலையை வச்சு என்னால் சொல்ல முடியல. காரணம், இது இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கும் பொருந்துகிறது. ஸோ இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு பொருந்துவதற்கு என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு முதல் இந்த இந்த ஜூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன காரியத்தினால அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இவைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 எபிரேயர் புத்தகமே ஸ்பெஷலாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அங்கே இருந்த ஜூதர்களுக்கு எழுதப்பட்டது. ஏனென்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பழைய உடன்படிக்கையினுடைய காரியங்கள் எல்லாமே பேசப்படுது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த இந்த ஆவியானவர் இதில் எப்படி வெளிப்படுத்திருக்கிறார்னா, பழைய உடன்படிக்கையில் அங்கே நிழலாக சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இங்கே பிரசங்கிக்கிறார். ஆனால் அங்கே பழைய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவை அங்கே திருஸ்தாந்தங்களாக வெளிப்படுத்தினதை அங்கே நிஜமான இந்த சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது அங்கே ஜூதர்களால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினால அவர்கள் உண்மையாக ரட்சிப்ப, உண்மையாக ஆவியை அவர்கள் என்ன செய்யலை, ரிசீவ் பண்ணல, பெற்றுக்கொள்ளல. ஸோ இதுதான் இந்த எபிரேயருடைய தீம். அப்போ இந்த ஆவியானவர் ஜூதர்கள் எப்படியாவது சுவிசேஷத்தை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் இருந்து எப்படியாச்சும் என்ன செய்யணும், கிருபைக்குள்ள வர வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். ஸோ அதனால ஜூதர்களுக்கு அந்த பழைய முறைமைகள் எல்லாமே தெரிஞ்சது. ஸோ அதை வச்சுத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்டில் எல்லாம் இளைப்பாறுதல் எப்படி அவிசுவாசத்தினால என்ன செய்யல, இஸ்ரவேல் மக்கள் இளைப்பாறுதலுக்கு இல்லை, முதல் சந்ததி பிரவேசிக்கல. காரணம் அவிசுவாசம் என்றதை அங்கே சொல்லப்படுது. ஸோ மொத்தத்தில் இந்த இந்த புக்கில், இந்த புத்தகத்தில் என்ன என்ன ஆணி வேறென்று சொன்னா, அங்கே பாவம் அவிசுவாசம் பாவம் என்பதை சுட்டி காட்டுகிறார். ஸோ அவிசுவாசத்தின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு பிரவேசிக்கல. இன்றைக்கு அநேகர் அவிசுவாசத்தின் மூலமாக தான் என்ன செய்கிறார்கள், சுவிசேஷத்துக்குள்ள, இந்த கிறிஸ்துவினுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்காம இருக்கிறார்கள். ஸோ இப்படியே நீங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அப்படியே போய் பிறகு நீங்க 6, 7, 8 இதெல்லாமே அங்கே பழைய உடன்படிக்கை, அதாவது பலி, அதுகளை குறித்து பேசப்படுது. அப்படியே பேசப்பட்டு பழைய உடன்படிக்கையில் அங்கே பாவங்களுக்காக வருஷந்தோறும் பலியிடுவார்கள். ஆனால் அந்த பலி மனுஷனுடைய பாவத்தை முற்று முழுதாக குணப்படுத்தல, அல்லது மனுஷனுடைய லொக்கேஷனை மாற்றல. அதாவது ஆதாமுக்குள்ள இருந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள மாற்றல. அங்கே பாவங்கள் மூடப்பட்டதை ஒழிய அது அங்கே முற்று முழுதாக அவர்களுக்கு ஒரு புது சிருஷ்டிப்பை, ஒரு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிற. ஸோ அவைகள் எல்லாம் வரப்போகிற நன்மைக்குரிய நிழலாய் இருந்ததென்பதை எபிரேயர் புத்தகத்தில் வெளிப்படுத்துற. இவைகள் எல்லாமே ஜூதர்களோடு பேசப்பட்டது, ஜூதர்களோடு பேசப்பட்ட காரியம். ஸோ அவர்களுக்கு தெளிவாக அங்கே நியாயப்பிரமாணத்தை படித்தவர்களுக்கு உண்மையாக தெரிய வேண்டும். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம், லூக்கா 22 நினைக்கிறேன், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அங்கே வரப்போகிற இயேசு கிறிஸ்துவைத்தான் பிரதிபலிச்சஸ். ஸோ அப்ப நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை நடக்கிறவர்கள், கை கொள்றவர்களுக்கு அது யாரை மையப்படுத்துது என்பதை கொடுத்து இவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு. ஸோ இதுதான் கவலைக்குரிய விஷயம்.
ஸோ மொத்தத்தில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷத்தை ஜூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. ஸோ இந்த சுவிசேஷத்தினால, இந்த கிருபையினால மட்டும்தான் நீங்களும் ரட்சிக்கப்படலாம். ஸோ மனுஷனுடைய எந்த ஒரு கிரியனாலும் ரட்சிக்கப்பட முடியாது. மனுஷன் தன்னுடைய கிரியனால ரட்சிக்கப்படலாம் என்று நினைக்கிறது தான் பெரிய பாவம், அது ஒரு அவிசுவாசம். ஸோ இப்போ இவர்களிடத்தில் அந்த பாவம், அந்த அவிசுவாசம் தான் இவர்களிடத்தில் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படுறார்கள். அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுறார்கள். இது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு வந்தது. இது மனுஷன் எவர்களும் பெருமை பாராட்டையும் ஒன்றும் இல்லை. ஸோ கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படலாம். ஆமீன். கிருபையும் சரி விசுவாசமும் சரி ஒன்றுமே நம்முடையதல்ல, எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய. ஸோ அநேகர் அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்ட ரட்சிப்பை இன்னும் புரியல போலடக்கு. ஸோ அதனால நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு 50 மாடி உயர்ந்த கட்டடம். அந்த 50 மாடி உயர்ந்த கட்டடத்தில் நீங்கள் 50வது மாடியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அந்த மாடிக்கு நெருப்பு, ஃபயர் உண்டாயிடுச்சு. அங்கே உங்களோட 50வது மாடியில் நெருப்பு பட்டுட்டுது, கீழே பட்டுட்டுது, எல்லாம் பட்டுட்டுச்சு. எல்லா இடமும் சுற்றி பார்க்குறீங்க. நீங்கள் தப்பி செல்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. ஜன்னல் எட்டி பார்க்குறீங்க. ஆனால் இங்கே கீழே தீயணைப்பு படை, ஃபயர் பிரிகேட் கீழே நிற்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கீழே ஒரு நெட்டை வச்சு, பெரிய நெட்டெல்லாம் கட்டி, அவர்கள் குயிக்காக, மிகவும் வேகமாக, எவர்கள் குதிச்சாலும் அங்கே தாங்கக்கூடிய ஒரு பெரிய வலையை கட்டி, அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மேலே இருந்து குதியுங்கன்னு சொல்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் அந்த 50வது மாடியில் நிற்கிறீங்க, இப்படி ஒரு ஃபயர் நடக்குது. அல்லது நீங்கள் அமெரிக்காவில் ட்வின் டவர் அடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு விளங்கும். மேலே இருந்து இப்போ நீங்கள் தப்பி செல்ல உங்களுக்கு வர வழி இல்லை. அப்போ இங்கே ஃபேப்ரிகேட் சொல்கிறாங்க குதியுங்கன்னு சொல்லி. ஆனால் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, மேலே இருந்து குதிக்கிறீங்க. நெட் உங்களை என்ன செய்யுது, உங்களை ஏந்துது, நீங்கள் இறங்கி நடந்து போகிறீங்க. அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா, என்னுடைய விசுவாசம்தான் என்னை காப்பாற்றினேன்ட்டு? இல்லை, ஆண்டவற்ற கிருபை தான் உங்களை ரட்சிச்சஸ். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ஸோ இரண்டும் ஆண்டவருடைய ஈவு. பாருங்க, அங்கே இந்த நெற்றில விழுந்து நீங்கள் உங்களோட உயிரை காப்பாற்றி நீங்கள் நடந்து போய்க்க நீங்கள் சொல்ல முடியுமா என்ற விசுவாசம் உண்டு? இல்லை. இதுதான் ஆண்டவற்ற கிருபை. ஆண்டவற்ற கிருபை தான் நம்ம ரட்சிக்கஸ். ஸோ விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. அவருடைய கிருபையை பற்றின காரியத்தை அவருடைய வார்த்தை தான் நமக்கு பிரசங்கிக்குஸ். ஸோ அந்த வார்த்தையை கேட்க அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள கிரிய செய்யுஸ். அப்பொழுதுதான் நம்ம கிருபையில முற்றுமுழுதாக நாம் நம்புகிறோம். ஆமேன். ஸோ இப்படித்தான் மனுஷனுடைய ரட்சிப்பு. ஆனால் இங்கே ஜூதர்கள் என்ன செய்யல, கிறிஸ்துவ, அதாவது நியாயப்பிரமாணம் மோசே ஊடாக கொடுக்கப்பட்டது. அதாவது தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின, வெளிப்பட்டன. பயங்கர வித்தியாசம். The law was given to servant of God. The law was given through the servant of God. So Jesus is not a servant of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல, தேவனுடைய குமாரன், அல்லது அவர் தான் கடவுள். ஸோ அவர் மூலமாகத்தான் அந்த கிருபை வெளிப்பட்டது. அதனால தான் இன்றைக்கு அநேகருக்கு கிருபையை அறிஞ்சு கொள்றதுக்கு மிகவும் கஷ்டம். ஏனென்றா கிருபை இட் இஸ் நாட் சப்ஜெக்ட். கிருபை ஒரு பாடமோ அல்லது நீங்கள் போய் பைபிள் காலேஜ்லையோ படிக்கிறது அல்ல. கிருபை இஸ் அ பர்சன், கடவுள், ஜஸ்ட் கடவுள் ஹிம்செல்ஃப். ஸோ இதை ஆவியானவர் தான் நமக்கு அந்த ரெவலேஷன், அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆமீன். ஸோ அப்போ இங்கே ஜூதர்கள் என்ன செய்யல, அவருடைய கிருபையை புரிஞ்சு கொள்ளல, கிருபையினால் அவர் ரட்சிப்பை புரிஞ்சு கொள்ளல. ஸோ இவர்கள் ஸ்டில் அங்கே பழைய உடன்படிக்கை
அல்லது தங்களுடைய சொந்த கிரியைகளினால தங்களோட சுயநீதிய நம்புகிறவர்கள். சோ அதுதான் அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில செய்து முடிச்சதை அதன் மூலமாகத்தான் கிருபையினால ரட்சிப்பு வருகிறது என்ற அந்த அந்த விசுவாசத்துக்குள்ள இவர்கள் இன்னும் கடந்து வரையில. ஸோ அதனால தான் மிகவும் பாரப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த சுவிசேஷம் எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதைத்தான் நீங்க எபிரேயர் அங்கே 1 நீங்க 9 மட்டும் பார்க்குறீங்க. ஸோ இங்க தான் 10 சொல்றார் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு. ஸோ அவர்களுக்கு அங்கே ரட்சிக்கப்பட தேவையான சத்தியத்தை அவர்களுக்கு பிரசங்கிச்சு அதை அவர்கள் அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறார்கள். மனப்பூர்வமாக என்ன செய்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறார்கள், சுவிசேஷத்தை நிராகரிக்கிறார்கள். இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், கிருபையை சொன்னா அவர்கள் கிருபையின் சுவிசேஷத்தை சொன்னா என்ன செய்கிறார்கள்? நிராகரிக்கிறார்கள். எப்படி நிராகரிக்கிறார்கள்? தங்களுடைய சொந்த கிரியைகளினால்தான் ரட்சிக்கப்பட வேண்டும், அல்லது தங்களுடைய சொந்த கிரியினால்தான் நாங்கள் ரட்சிப்பை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள். சோ பாவம் நம்முடைய சுய கிரியைகளினால நாம ரட்சிக்கப்படுறோம், அல்லது கிறிஸ்துவனுடைய அன்பை நம்முடைய கிரியைகளினால சம்பாதிக்கிறது. இவைகள் அது தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. காரணம், நீங்களும் உலக தோற்றத்துக்கு முதலே கிறிஸ்துவுக்குள்ள தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பினால, அவருடைய கிருபையினால நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் அவருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. ஸோ நாம அவருக்கு ஒரு 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 பிரைஸை போட முடியாது. அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய கிருபை பிரசங்கிக்கப்படுது. நீங்க மேல் வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த 10 அவர் சொல்ற, துர்மனச்சாச்சு நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவராய், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். சோ இங்க ஆவியானவர் சொல்றார், நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், விசுவாசத்துல பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாய் நீங்க என்ன செய்யுங்க? சேருங்க, ஆண்டவரிடத்துல சேருங்க, அவரிடத்துல ஒப்புரவாங்க. அவர் உங்களோட பாவங்களுக்காக, சகல பாவத்துக்காக அவர் ஒற்றைய பலியினால தன்னை ஒப்பு கொடுத்து, அவர் பிதாவும் குமாரனும் செய்த வேலையை ஆவியானவர் என்ன செய்யறாருண்டா, அதன் மூலமாக ஆவியானவர் தான் நினைப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்க எபிரேயர் 8 நீங்க 10 வாசிக்கிற பொழுது ஆவியானவர் நம்முடைய அக்கிரங்களை அநியாயங்களை நினைப்பதே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் அங்கே நம்முடைய பாவங்களை முற்று முழுதாக அது என்ன செய்துட்டு இருக்கு? தீர்க்கப்பட்டாச்சு. சோ ஆண்டவர் சொல்றார், தைரியமாய் கிறிஸ்துவத்துல வெறவன் தைரியமாய் முழு நிச்சயத்தோடு, மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வெற கடவன். ஆமென். மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு. பாருங்க, தேவனுடைய வீட்டின் மேல் 21வது வசனம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், துர்மனச்சாட்சி கில்ட்டி கான்சியஸ் நீங்கட்டும். கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உறவில கில்ட்டி நீங்கட்டும். ஆண்டவர் சொல்ற, நோ, நான் உங்களோட பாவங்களுக்காக என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சோ கிறிஸ்துவ மேல சகல பாவங்களும் கிறிஸ்து மேல போடப்பட்டாச்சு. இனி பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படத்தக்க வேற பலி இல்லை, தேவை இல்லை என்பது ஆண்டோட்ட வசனம் சொல்லுது. அதனுடைய அர்த்தம் so every sins has been put on Jesus Christ. so ஒவ்வொரு பாவங்களும் கிறிஸ்து மேல போடப்பட்டாச்சு. சோ அதனால இனி பாவத்தின் நிமித்தம் பலி இல்லை. சோ இதனால எங்களுக்கு விளங்கணும், நம்முடைய பாவங்கள் எல்லாமே
மன்னிக்கப்பட்டாச்சு. சோ இனி நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில எந்த ஒரு தடையும் இல்லை. சோ அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க தைரியமாய் என்னிடத்துல வாருங்க, தைரியமாய் என்னிடத்துல வந்து உறவை கொள்ளுங்க, தைரியமா என்னோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நான் அல்ல, எந்த மனதில் அல்ல பிழையான சிந்தனை, உங்களை குறிச்சதான பாவ குற்ற உணர்வு, உங்களை குறிச்சதான எந்த ஒரு கோபமோ எந்த ஒரு காரியமோ என்னிடத்துல இல்லை. சோ நீங்க தான் மனம் திரும்பி, நீங்க தான் ஆண்டவர் சொல்றார், தைரியமாய் இப்ப என் பிள்ளைகளே, என் பிள்ளையே, என் சகோதரமே, என்னிடத்துல நீ திரும்பு, என்னிடத்துல நீ வா. எப்படி இளையகுமாரன் எழும்பி அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஊழியக்காரருக்கு மிகுந்த ஆகாரம் இருக்குது என்று சொல்லி தகப்பனுடைய அன்பையும் குணாதிசயத்தையும் புரிஞ்சு அவன் மனம் திரும்பி வாரானோ, அப்படியே நீங்களும் இந்த இடத்துல என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய குற்றங்களையும் அவர் கணக்கிலே எடுக்கல. சோ காரணம் கிறிஸ்து மேல போடப்பட்டாச்சு. இனி அவர் தன்னைத்தானே மறுதளிக்க மாட்டார். ஆகவே இதோ நான் எழுந்து என்னுடைய தகப்பனோடு நான் உறவு ஆடுவோம் என்று சொல்லி நீங்க தைரியமாய், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் கான்ஃபிடென்ட் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ட், முழு நிச்சயம். அதான் கிறிஸ்டியன் லைஃப். உள்ளான மனுஷன்ல உங்களுக்கு ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ட். அதாவது கான்ஃபிடென்ட், அது மட்டுமல்ல, ரிலாக்ஸ், ரெஸ்ட், ஃபெய்த், ஹோப்னஸ், இதெல்லாமே ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். ஆமென். சோ அப்ப இங்க பவுல் என்ன சொல்ற? தைரியமாய் என்ன செய்யுங்க? வாங்கன்னு சொல்ற. தைரியமாய் யூ ஹேவ் பீன் ஃபர்கிவன். நீங்க மன்னிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க கிறிஸ்துவால ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டீங்க, கிறிஸ்துவால நீங்க அரவணைக்கப்பட்டுட்டீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள, அவர் பரிசுத்தமான கடவுள் உங்களுக்குள்ள வாசம் பண்ண அவர் சகலதையும் செய்து முடிச்சிட்டார். ஆனா நீங்க தான் இன்னும் உங்களோட மனதை மாற்றலை. இன்னும் நீங்க ஒரு ரிலிஜியஸ் லைஃபுக்கு இல்லை, இன்னும் நீங்க ஒரு ஒரு சுய நீதிக்கு இல்லை, இன்னும் நீங்க சுய முயற்சிக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றார், நோ, சாத்தானுக்கு இடம் கொடுக்காங்க. சாத்தான் தான் கிரியையினால நீதிமானாக முயற்சிக்க வைக்கிறான். சாத்தான் தான் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறிகிறதுனால தேவர்களைப் போல் ஆகிற ஒரு 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 சுய நீதிக்குள்ள, ஒரு முயற்சிக்குள்ள, அல்லது ஒரு கிரியைகளுக்குள்ள மனுஷனை விழுத்தினஸ். சோ சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, அவனுடைய செயல்பாட்டை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக மரிச்சிட்டேன், நான் உங்களுக்காக இப்ப வாழ்றேன். சோ என்னுடைய ஜீவன் தான் உங்களுடைய ஜீவன். சோ ஆகவே தைரியமாய், முழு நிச்சயத்தோட. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் முழு நிச்சயம் இல்லை. ரட்சிப்பை குறிச்ச முழு நிச்சயம் இல்லை, மன்னிக்கப்பட்ட முழு நிச்சயம் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டதன் முழு நிச்சயம் இல்லை, ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமாய் இருக்கிற நிச்சயம் இல்லை. சோ காரணம், அவர்கள் இன்னும் கிறிஸ்துவோட சேரல. ஆமென். காரணம், நீங்க இன்னும் கிறிஸ்துவோட சேரல. சோ அவரோட சேருங்க, அவரிடத்துல சேருங்க விசுவாசத்தினால். அவருடைய கிருபையை முழுமையா நம்புங்க. நம்முடைய பலத்தில அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய பலத்தில, அவர் நமக்காக செய்து முடிச்சதில்லை. ஆமீன். அவருடைய திவ்ய வல்லமை 2 பேதுரு 1 சொல்லப்படுது. அவருடைய திவ்ய வல்லமை தான் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான சகலதையும், நம்முடைய ஜீவனத்துக்கு ஏதுவான சகலதையும் தந்தஸ். ஆமீன். அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கு. So you are blessed. You are blessed with every spiritual blessing. You are already blessed. So this is God. God is so good. கடவுள் நல்லவர் என்று சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. கடவுள் கிருபை உள்ளவர் என்று சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனா கடவுள் நமக்கு செய்து முடிச்சதை நாம ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா எல்லாமே வேஸ்ட். நீங்க கடவுளை கிருபை உள்ளவர் நல்லவர் என்று சொல்றதுனால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போறதில்லை. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம் அப்படித்தான், கடவுள் நல்லவர், கடவுள் கிருபை உள்ளவர் என்று பாடினா நாம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லை,
சத்தியத்தை நீங்க நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சத்தியத்தின்படி நீங்க கீழ்ப்படியணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் தைரியமாய் வேற சொல்றார். நான் உனக்கு நீ விரோதி அல்ல, நான் உன்னுடைய தகப்பன், நான் உனக்கு நீ அஹ், எ- எ- ஆம், ஆம், அஹ், யாரு நான் உனக்கு நீ பகைஞன் அல்ல, நண்பன். சோ இந்த சத்தியத்துக்கு நீங்க கீழ்ப்படியும். ஆபிரகாம், ஆண்டவரே நீர் நல்லவர் பெரியவர்ண்டா அவன் விசுவாசிக்கல. ஆபிரகாம் தேவனுடைய நீதிமான் என்று அழைக்கப்பட்டதற்கும் அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவன் பெயர் பெற்றதற்கும் காரணம், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து கடவுளுடைய திட்டத்தை, அவருடைய பிளானை அவன் ஏற்றுக்கொண்டான். இதனாலதான் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதே போல இன்றைக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா கிறிஸ்து சிலுவையில மறைச்சு உயிர் தெழுந்தது உங்களுக்காக, எனக்காக, என்னுடைய ஜீவனுக்காக, நித்திய ஜீவனுக்காக. அதை நாங்கள் இன்றைக்கும் இழப்பதில்லை. அதை அறிகிற அறிவில வளர்றதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை நீங்க இன்றைக்கு ஸ்பெசிபிக்கா ஆண்டவருடைய இந்த சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, அன்றைக்குத்தான் நீங்க கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். எல்லாரும் சும்மா ஆண்டவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்று சொல்லி பிறகு ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு ஆக்கினை தீர்ப்பு ஓடிக்கொண்டிருக்கின்றா, அது என்ன வாழ்க்கை? நியாய தீர்ப்பை குறித்த பயமும் கோபாக்கினை குறித்த பயமும் தான் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கின்றா. நீங்க கிறிஸ்துவின் ஆவியை பெற்றதுக்குரிய அடையாளமே இல்லை. ஸோ அதனால தான் இந்த சப்ஜெக்ட் மிகவும் முக்கியம். ஆமென். ஸோ இங்க அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைறதுல அசைவில்லாம பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைறோம் அசைவில்லாம. ரட்சிக்கப்பட்டா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதை இழப்பதில்லை. இதான் அசைவில்லை. ஆமென். நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஆவியாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அசைவில்லாத உறுதி, யாரும் அசைக்க முடியாது. நம்முடைய லொகேஷன் changed. நம்முடைய லொகேஷன் ஹேஸ் பீன் மூவ்ட் இன்டு காட். நாங்க கிறிஸ்துவுக்குள், கடவுளுக்குள் நாட்டப்பட்டவர்கள். அவருடைய ஸ்பிரிட், அவருடைய ஆவிக்குள் நாங்க கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவர்கள். ஸோ நம்முடைய லொகேஷன் ஹேஸ் பீன் சேஞ்ச். வி ஆர் நியூ கிரியேஷன். நாங்க புது சிருஷ்டி. ஸோ அசைவில்லாம உறுதியா இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தகப்பனுக்கு முழு கனத்தை கொடுக்கிறோம். ஸோ இங்க நாம அசைவில்லாம உறுதியாக என்ன செய்கிறோம்? இருக்கட்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஸோ வாக்குத்தத்தம், இவர் இது என்ன வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொன்னா நீங்க புரியக்கூடாது. இனித்தான் நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போதுண்டு இல்லை. இந்த ஜூதர்களுக்கு அங்கே ஏற்கனவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணினவர். அதுக்கு அவர் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருந்திருக்கிறார். இவர்கள் ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை, உயிர்த்தெழுதலை இவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவருடைய புதிய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளல. யூதாச போல நாண்டு கொண்டு இவர்கள் நிற்கிறார்கள். பாருங்க, ஜூதாச பாருங்க, ஆண்டவர் அங்கே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இதை என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய உடன்படிக்கை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அவர் அந்த கம்யூனியனை கொடுத்த பிறகும் கூட யூதாஸ் நாண்டு கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளாம இயேசுவை காட்டி கொடுத்தான். அதே போல இன்றைக்கும் எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துடைய புதிய உடன்படிக்கையை என்ன செய்கிறார்கள்? நிராகரிக்கிறார்கள், நாண்டு கொண்டு நிற்கிறார்கள். ஏனென்றா அவர்கள் இன்னும் தங்களுடைய மாம்ச பலத்தை, தங்களால் ரட்சிக்கப்பட முடியும், தங்களுடைய பரிசுத்தம் போதும், நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், நாங்கள் எங்களுடைய ஜெபத்தால நாங்க வெண்டுகொள்வோம், எங்களுடைய ஊழியத்தால வெண்டுகொள்வோம், எங்களுடைய காரியங்களால வெண்டுகொள்வோம், எங்களுடைய ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்வோம் என்று சொல்லி இன்னும் அவர்கள் அடம் பிடிக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை நாம ஏற்றுக்கொள்ற போது அவருடைய கிருபை நமக்குள்ள விரைக்க, கிருபை தான் சகலத்தையும் செய்ய திராணியுள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறது.
ஆமீன். ஸோ அவருடைய கிருபைக்கு வந்த பிறகுதான் அவருடைய ஆவியானவர் நாம் என்ன செய்கிறார்? சகல சத்தியங்களையும் சகல காரியத்திலையும் நம்மை நடத்துகிறார். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம கஷ்டப்பட்டு நாம முயற்சிக்கிறதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவில இருந்து, அவருடைய நீதியில இருந்து, அவருடைய பரிசுத்தத்தில இருந்து, அவருடைய ஆசீர்வாதத்தில இருந்து நாம நடக்கிறது. பரிசுத்தத்தில இருந்து பரிசுத்தம், ரட்சிப்புல இருந்து நாம நடக்கிறோம், பரிசுத்தத்தில இருந்து நடக்கிறோம், நீதியில இருந்து நடக்கிறோம். ஆமென். அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உண்மையாக ஜனங்களை நேசிப்பீங்க, உண்மையாக நீங்க காரியங்களை செய்வீங்க. ஆமீன். ஸோ நாம ரட்சிப்புக்காக உண்டை நடத்துறோம் என்று சொன்னா, அல்லது நாம ஒரு ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக உண்டை செய்யறோம் என்று சொன்னா அதுல உண்மை இல்லை. நாம ஏற்கனவே கிறிஸ்துவால நாம பெற வேண்டியதை பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபை ஜீவனத்துக்கும் பக்தி விருத்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தது. ஸோ அதன் பிறகு நாம செய்கிறது ஒவ்வொன்றும் உண்மை உள்ளதா இருக்கு. மற்றவர்களை நேசிச்சாலும் அதுல உண்மை உள்ளவரா இருக்கு. ஆமீன். ஸோ தயவு செய்து நீங்க புரிஞ்சு விடுங்க. மேலும் அன்புக்கும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல், சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சோ இங்க ஒரு பெரிய ஒரு ஒரு வசனம் மறைஞ்சிருக்கு. சபைக்கு போறதை விட்டு விடுகிறது இங்க சொல்லல, சபை கூடுதலை, சபைக்கு போறதை விட்டு விட வேண்டாம்னு சொல்லல, சபை கூடுதலை. சோ இங்க என்ன நடந்தது? அந்த ஆதி திருச்சபையில அங்கே சபை கூடி வந்தார்கள், விசுவாசிகள் கூடி வந்தார்கள். வந்து அங்கே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களோட இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை சொல்லி புத்தி சொல்றார்கள். ஆனா சிலர் அதுக்கும் வரமாட்டார்கள். அவ்வளவுக்கு அடம் பிடிச்சவர்கள் இருந்தார்கள். சோ அவர்கள் விட்டு விடுறது போல நீங்கள் என்ன செய்யாங்க? விட்டு விடாதீங்க என்று சொல்லப்படுது. ஆமீன். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆட்கள் சபைக்கு போவாட்டிக்கு ஆண்டவர் சொல்ல இந்த ஒரு வசனத்தை பாவிச்சு சபைக்கு போவேண்டா நீ கிறிஸ்தவன் அல்ல, சபைக்கு போலேண்டா உனக்குள்ள சத்தியம் இல்லை, சபைக்கு போலேண்டா உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்ம திரும்பவும் ஒரு கிரியைகள் மூலமாக ரட்சிக்கப்படுற ஒரு 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 மாம்சத்துல நடக்கிற கிறிஸ்தவர்களாக மாத்தி விடுவார்கள். ஆனால் அதனால சபைக்கு போறது கூடாது என்று சொல்லல, சபை கூடுதல், உண்மையாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற, உண்மையாக ஆண்டவற்ற கிருபையில ஆண்டவற்ற விசுவாசத்தை உங்களோட வளர்க்கிறவர்கள் மத்தியில நீங்கள் கூடி நீங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது அது மிகவும் ஆரோக்கியமானது. சோ இப்பதான் சொல்லப்படுது பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபத்திருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இவர்கள் ஏதோ ஒரு நாளை குறித்து இங்க பேசுறார். சோ இத சில சில பரிசுத்தவான்கள் அங்கே எருசலேம் ஆலய தவிர்ப்ப அந்த அந்த கட்டத்தில் நடத்த அந்த நாட்களை குறித்து இவர்கள் அங்கே பேசுகிறார்கள். அங்கே நியாயப்பிரமாணம், அங்கே தேவனுடைய ஆலயம் முழுமையாக இடிக்கப்பட்டது. அங்கே இவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாம திரும்பவும் ஜூதர்கள் அங்கே ஆலயம், அங்கே எருசலேம் ஆலயத்தில் தான் அவர்கள் பலிகளையும் அவர்கள் அங்கே பழைய உடன்படிக்கை காரியங்களையும் கிறிஸ்துவை அங்கே நிராகரித்து, இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கை அவருடைய பலியை நிராகரித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கே வந்து சத்தியத்தை கேட்டாலும் கூட அவர்கள் திரும்பவும் பழைய உடன்படிக்கை அந்த பலி, அந்த நியாயப்பிரமாணம், காணிக்கைகள், இப்படியாக ஒவ்வொரு அந்த பழைய உடன்படிக்கைக்கே அவர்கள் போனார். ஆனால் அங்கே ரோமர்களால் அந்த எருசலேம் ஆலயம் முற்றுகை போடப்பட்டு அங்கே லூக்கா மத்தேயு 24 மற்ற லூக்காவிலும் பேசப்பட்ட அந்த சம்பவங்கள் நடைபெறுற காலத்தை குறித்துத்தான் இங்கே ஒரு நாளை குறிச்சென்று சொல்லப்படுது என்பதை சொல்றார்கள். என்னுடைய பார்வைக்கும் கொஞ்சம் குறைய இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஸோ எதுவா இருந்தாலும் இப்ப நானும் நீங்களும் என்ன செய்யணும்? இந்த இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை பார்க்கணும். ரைட்.
இப்ப சொல்ற சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தான். சோ இதை இன்றைக்கு இன்னொரு வழியில சில பேர் சொல்வாங்க, நாங்க பாவம் செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப ஒரு பாவத்தை. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் திரும்ப திரும்பத்தான் பாவம் செய்கிறார்கள். ஒருவரும் ஒன்றை செய்துட்டு அப்புறம் திரும்ப செய்யாம விடுறேன். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பல பிழைகள், குற்றங்கள், தவறுகள், அங்கே சரீர பிரகாரமான இவ்வளவு பாவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸோ அப்படியானா இந்த வசனம் பிழையா இருக்கு பாருங்க. திரும்ப திரும்ப மனப்பூர்வமாய் பாவம் செய்தா எங்களுக்கு மன்னிப்பில்லை என்று சொன்னா பூமியில ஒருவருக்கும் ரட்சிப்பு இல்லை. ஸோ இங்க இவர்கள் சத்தியத்தை கேட்டு, அங்கே தேவனுடைய நற்செய்தியை கேட்டு, அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு, அதன் மூலமாய் இவர்கள் என்ன செய்யாம, தங்களுடைய இருதயத்தை கீழ்ப்படியாம, விசுவாசத்தை இவர்கள் விசுவாசிச்சதை பெற்றுக்கொள்ளாம மனப்பூர்வமாய் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரிச்சார்கள். தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை இவர்கள் நிராகரிச்சார்கள். ஸோ அப்ப அந்த கட்டத்துல தான் இங்கே பவுல் வந்து, அதாவது நிருபத்தை எழுதினவர் பவுலா யாரா இருந்தாலும் ஆவியானவர் சொல்றார், நீங்க உலகத்தை அறிஞ்சும் கூட நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம விட்டா, இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டா, உங்களுக்குள்ள நீங்க இந்த ரட்சிப்பை பெறாம இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல். சோ பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க இனியொரு பலி தேவையில்லை. ஏனென்றா அவ்வளவு தூரம் மனுஷர் செய்கிற எல்லா அக்கிரமங்கள், பாவங்களும் இயேசு கிறிஸ்து மேல போடப்பட்டாச்சு. சோ அப்ப அப்ப பாவங்களின் நிமித்தம் அல்ல இன்றைக்கு ஒருவர் கோபாக்கினியோ நியாய தீர்ப்பையோ பெறப்போறஸ். இயேசு கிறிஸ்து சகல பாவங்களையும் செய்து முடிச்ச இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இவர் சகல பாவங்களையும் மன்னிச்சிட்டார், இவர் மேல போடப்பட்டாச்சு, இனி எங்கட பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசம்தான் ஒன்றே ஒன்று அங்கே மன்னிக்கப்படாத பாவமா இருக்க போஸ். ஆமீன். சோ நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம் நீங்க 9 பார்த்தீங்கன்னா, 8 பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரே பலியினால இன்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. இந்த மன்னிப்பை தங்கட கையில் எடுக்கிறார். அதே போல இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 9:26 உலகம் அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். சோ இயேசு கிறிஸ்து ஒரே தரம் வெளிப்பட்டபடியினால பாவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீக்கப்பட்டுச்சு. அப்ப மன்னிப்பு இயேசு கிறிஸ்து மேல, இயேசு கிறிஸ்து மரணத்தால வந்தது. ரைட்? சோ அப்ப இனி எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னு சொன்னா அப்ப இயேசு கிறிஸ்து திரும்ப இன்னொரு முறை மரிக்கும். ஆனா பைபிள் சொல்லுது இல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான், இதுதான் சத்தியம். சோ அப்படியானா நாம தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். சோ எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆண்டோட வசனம் சொல்றது கூட அது நீ கர்த்தரால் பரிசுத்தாவியால் நினைக்கப்படுவதில்லை. பிதாவையும் குமாரனையும் பரிசுத்தாவியானவர் மறுதலிப்பது அல்ல. சோ பரிசுத்தாவியானவர் சொல்லிட்டார், நான் இனி நினைப்பதில்லை. ஆனா நான் உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நினைப்பூட்டுவேன், உங்களுடைய நீதியை நினைப்பூட்டுவேன், உங்களுடைய அந்தஸ்தை நினைப்பூட்டுவேன், உங்களுடைய அதிகாரத்தை நினைப்பூட்டுவேன், நீங்க யார் என்பதை நினைப்பூட்டுவேன், நீங்க கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்ப அறிவை நான் உங்களுக்குள்ள ஊட்டுவேன். அப்பொழுது நீங்க சாத்தானே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆமென். சோ அப்ப எபிரேயர் 9 எப்படி சொல்லி போட்டு இங்க திரும்ப திரும்ப ஒரு தப்பை செய்தா எங்களுக்கு ரட்சிப்பில்லை என்று சொல்லி திரும்ப பொய்ய சொல்ல முடியாது. கடவுள் இருநாக்குள்ளவர் அல்ல, பரிசுத்தாவி இருநாக்குள்ளவர் அல்ல. மனுஷன் செய்யற எல்லா தப்புமே திரும்ப திரும்ப தான் செய்யறான். ஆமென். திரும்ப திரும்ப செய்யறது அப்படின்னா எத்தனை நேரம் திரும்ப திரும்ப செய்தாண்டெல்லாம் நீங்க பெரிய கணக்கெல்லாம் அழுதும். ஆண்டவர் மேலே இருந்து சித்திர புத்திரர் போல, ஓகே இந்த ஒரு பாவத்தை நீ 5 தரம் செய்துட்டாய்,
ஓகே சபேஷன் 10 தரம் செய்துட்டான், நீங்க 2 தரம் செய்தீங்க, இன்னொரு ஆள் 100 தரம் செய்து, அப்ப எத்தனை தரம் செய்தாண்டோ ஒரு எல்லை இருக்கணுமே திரும்ப திரும்ப பாவம் செய்தா. ஸோ இதெல்லாமே இது ஒரு அம்பளி மாமா கதை. ஸோ ஆனா இங்க நமக்கு வெளிச்சம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினுடைய அங்கே ஜீவன் இல்லை, அவருடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்ம மாம்சத்தில் மாம்சத்துக்குரிய கண்ணோட நாம வேதத்தை பார்த்து வாசிக்கிறதும் அதன் மூலமாக மனுஷனுக்கும் பிரசங்கிக்கிறபடியானதான் இன்றைக்கு அங்கே எல்லாரும் ஆவியை அவித்து போட்டு குருடர்களாக இருக்கிறார். ஆமீன். பாருங்க, இங்க பாருங்க, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த பூரண நிச்சயத்தோட விசுவாசத்தோட பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோட ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோட ஆண்டவர் எங்கட பாவங்களை இனி கணக்கிலே எடுக்க மாட்டார், அவர் எங்கட பாவத்தை தன்மையில் எடுத்துட்டார், இனி தன்னைத்தானே மறுதளிக்க மாட்டார் என்று சொல்லி ஒரு தெளிந்த புத்தியோடு, ஒரு தெளிந்த விசுவாசத்தோடு, தெளிந்த நம்பிக்கையோடு கிறிஸ்துவை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் என்ற ஆங்கில பைபிள் இருக்கு, not to deal with sin. இனி இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது பாவத்தோட அவர் போராடவோ, பாவத்துக்கு இனி ஒரு பலி செலுத்தவோ, அல்லது பாவத்தின் நிமித்தவங்களை தண்டிக்கவோ அவர் வரையில, தனக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் வாரார். ஸோ இங்க இப்படி சொன்ன ஆவியானவர் இங்க என்ன சொல்றாரு? மாறி சொல்றாரா? திரும்ப திரும்ப பாவம் செய்தா, தப்பு செய்தா உங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று இல்லை. அப்ப சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு, அப்ப இவர்கள் ரட்சிக்க இன்னும் சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல, இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை இவர்கள் ஏற்றுக்கொள்ளல, இவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபைக்குள்ள இன்னும் வரையல, இன்னும் அவர்கள் நியாயப்பிரமாணம் மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஊடாக வெளிப்பட்ட சத்தியத்தை கிருபை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியதில்லை. கடினமான இருதயர்கள் நாண்டு கொண்டு நிற்கிறார்கள். சோ அவர்களுக்குத்தான் இங்க பேசப்படுது. பாருங்க, இனித்தான் முக்கியமான கட்டத்துக்கு போறீங்க. சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்வலா இருந்தா, சத்தியத்தை அறிஞ்ச பிறகும் மனப்பூர்வமாக இல்ல அடம்பிடிப்பாரு சிலவளை, இல்ல நாங்க பரிசுத்தவான்கள், எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்கள், உங்களை விட நாங்க பரிசுத்தமானவர்கள், உங்களை விட நாங்க ஜெபிக்கிறதுல வல்லவர்கள், உங்களை விட நாங்க துதிக்கிறதுல வல்லவர்கள், ஓ எங்களுடைய இதென்ன, எங்களுடைய அதென்ன என்று சொல்லி தங்களுடைய சுய கிரியைகளையும் தங்களுடைய சுய நீதியையும் பார்த்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால கிருபையினால இலவசமாய் வர வேண்டிய ரட்சிப்பை பெறாம எத்தனை பேர்கள் தங்களுடைய சுய கிரியைகளினால நீதிமானாக முயற்சிக்கிறவர்கள் இன்றைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். மனப்பூர்வமாக என்ன செய்கிறார்கள்? உள்ளுக்க வேற மனம் இல்லாம வாசல்ல நிற்கிறார்கள். மூத்தகுமாரனை போல, மூத்தகுமாரன் வாயில இருந்து வேலை செய்து வர்றான். அங்க இளையகுமாரன் வந்து அங்க இளையகுமாரனை ஆண்டவர் கட்டி அணைச்சு முத்தம் செய்து பெரிய கொண்டாட்டம் நடக்கு. ஆனா மூத்தகுமாரன் என்ன, அவனுக்கு உள்ளுக்க போகவே மனசு இல்லை. ஏனென்றா நான் இவ்வளவு காலம் அப்பாக்கு ஊழியம் செய்கிறேன், இவ்வளவு காலமா நான் வேலை செய்யறேன், நான் எனக்கு ஒரு ஆட்டையும் கொளுத்த ஆட்டையும் அடிக்கலே, எனக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் செய்யலே என்று சொல்லி இவன் என்ன செய்யறான்? வீட்டுக்குள்ள போகாம, அந்த கொண்டாட்டத்துக்கு போகாம, அந்த கிருபைக்குள்ள போகாம, அந்த அன்புக்குள்ள போகாம இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய பிடியில நிற்கிறான், தன்னுடைய சொந்த கிரியையில நிற்கிறான். நான் எவ்வளவு செய்தனான் என்ற தான் செய்த கிரியையில நிற்கிறான். இந்த மூத்தகுமாரன் இளையகுமாரனை நீங்க கதையை வாட்சிங்கன்னு சொன்னா, அந்த ரெவலேஷனை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஸோ இப்போ மூத்தகுமாரன் அப்படி, அதே போலதான் இன்றைக்கு அநேகர் தங்களோட சுயநீதி கிருபையை குறித்து பேசுறவர்கள், அது இவர்கள் பாவத்துக்கு லைசன்ஸை கொடுக்குறானோ, பாவத்துக்கு லைசன்ஸ் இல்லை, கிருபை ரட்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கிருபை தான். அதுதான் உங்களுக்கு இடுக்கமான வாசம். ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி, மனுஷன் பிறந்ததுல இருந்து அவன் கிரியையினால நீதிமானாகிற ஜென்ம சுபாவத்தை உடையவனா இருக்கிறபடினால அவன் கிருபைக்குள்ளால பிரவேசிக்கிறதான் அவனுக்கு இடுக்கமான வாசல். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க தயவு செய்து. ஸோ அப்போ இந்த யூதர்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம், அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாம போயிடுச்சு. அப்ப இவர் சொல்றார், நீங்க சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு
அப்ப அந்த புத்தகத்துல நீங்க பார்த்திருக்கலாம் அவ்வளவு சத்தியம் பேசப்பட்டாச்சு. அப்ப சத்தியத்தை அறிவும் அறிஞ்சு அடைவே பிறந்து நீங்க மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல். ஏண்டா அவிசுவாசத்துக்கு இயேசு கிறிஸ்து கூட பாவங்களை மன்னிக்கப்பட்ட பிறகும் அவரை ஏற்றுக்கொள்ளாம அந்த அவிசுவாசத்துக்கு கிறிஸ்து நீங்க ஒன்றும் செய்யலாஸ். ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, சிறு பிள்ளையை போல மனம் திரும்பி என்னிடத்துல வாருங்க. ஸோ நான் உங்களை சகலதை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். உங்களை நான் உங்க தாராளமாக தைரியமாக அன்பாக உங்களை கிருபையாக சகல ஆசீர்வாதத்தையும் தந்து உங்களை ஏற்றுக்கொள்றேன் வாருங்க என்று சொன்ன பிறகும் ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய கிரியைகளை தூக்கி பிடிச்சு தன்னுடைய கிரியைகளை மேன்மைப்படுத்தி தன்னுடைய கிரியைகளை மற்றவர்கள் பார்க்கும்படியாக அவன் ஒரு ரிலிஜியஸ் வாழ்க்கை ஒரு மத வாழ்க்கை வாழுவானா இருந்தா அது ஒரு அவிசுவாசமான வாழ்க்கை. ஆமீன். அதுக்கு பலி இல்லை. ஏனென்றா அந்த பாவத்தை மட்டும்தான் இயேசு மன்னிக்கல, அவிசுவாசம் என்ற ஒரு பாவம். ஸோ நீ பாவம் நிமித்தம் செலுத்த வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். ஸோ நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல் யாரு? அவன்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவன். அவன்தான் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு, கோபாக்கினி என்று பயத்தோடு. காரணம், அவனுக்குள்ள ரட்சிப்பு வரையில, அவனுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஆவி வரையில, கிருபையின் ஆவி வரையில. சோ இன்றைக்கு கிருபையின் ஆவி பரிசுத்தாவியை பெறாதவர்கள்தான் நியாய தீர்ப்பை குறித்து பயப்படுவார்கள். சொல்லுவார்கள், ஓ ஆண்டவர்கிட்ட நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்ப மாட்டீங்க பிரதர், ஆண்டவர்கிட்ட நியாய தீர்ப்புக்கு நான் தப்போணுமே என்று சொல்லி இன்றைக்கு பழைய மனுஷனுக்குள்ளதான் இந்த அழிந்து போன உலகம், சாத்தானுடைய உலகம் நம்முடைய பழைய மனுஷனுக்குள்ளதான் இருக்கு. சோ ஒரு மனுஷனுக்குள்ள ஆக்கின தீர்ப்பு நியாய தீர்ப்பை குறிச்ச பயம், கோபாக்கினையை குறிச்ச பயம் ஓடுது என்று சொன்னா அவன் இன்னும் அங்கே பழைய மனுஷனாத்தான் இருக்கிறான். அவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான். சோ அப்ப இங்க என்னத்தை பவுல் சொல்றாரு, ஆண்டவரை பயப்படுத்தல, கடவுளை குறிச்சு பிழையான ஒரு காரியத்தை இங்க ஆவியானவர் சொல்லல. ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மனம் திரும்பி கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா, நித்திய ஜீவன் உங்களுக்கு விரையில் என்று சொன்னா, நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்குள்ள நியாய தீர்ப்பு உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்க போஸ், பயம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்க போஸ், கோபாக்கினை உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்க போது, கடவுளை குறிச்ச நல்ல எண்ணம் உங்களுக்குள்ள இருக்காஸ், கிறிஸ்து உங்களுக்குள்ள செய்து முடிச்ச அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்காது, பரலோகம் உங்களுக்கு தான் இருக்கின்ற அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வராஸ். ஏனெண்டா பைபிள் சொல்லுது, நாங்க கிறிஸ்துவோட உன்னதத்தில உட்கார்ந்து இருக்கிறோம். பவுல் சொல்றார், நாங்க சிட்டிஷன், எங்களை சிட்டிஷன் பரலோகம் என்று சொல்றார். சோ அப்ப தேவன் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெறாதவனுக்கு, கிறிஸ்துவுக்குள்ள அபராதவனுக்கு, அவனுக்கு இந்த நாங்க பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை அவனுக்கு புரியாஸ். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் தான் நியாய தீர்ப்பை புறம்பே தள்ளும், பயத்தை புறம்பே தள்ளும், கோபாக்கினியை புறம்பே தள்ளும். கிறிஸ்துவனுடைய அன்பை, பூரண அன்பு பயத்தை என்ன செய்யுமா? புறம்பே தள்ளும் என்று யோவான் சொல்றார். நியாயத்தீர்ப்பு நாளில நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்துல பூரணப்படுகிற 1 யோவான் 4 சொல்றார். சோ அப்ப இவர் என்ன சொல்றாருண்டா, நீங்க இங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க விரையில அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற நியாய தீர்ப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற கோபாக்கின இந்த மோட்டிவேஷன்ல தான் நீங்க வளருவீங்க. அதனாலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பை கோபாக்கினையை குறித்து பயப்படுவார். அதுதான் அவர்கள் பக்தி என்று நினைச்சு கொண்டிருக்கிறார். ஓ பிரதர், நாங்க இப்படி வாழணும், அப்படி வாழணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாத்துக்கும் நாங்க கோபாக்கினைக்கு தப்ப மாட்டோம், நியாய தீர்ப்புக்கு நாங்க தப்போணுமே என்று சொல்லி தங்களுடைய சுய கிரிகளை தான் பார்க்கிறேன். அதான் பைபிள் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமா இருக்கு. சிலுவையை நாம நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னா, சிலுவையை நாம நோக்கி பார்க்கிறேன்டா, அதன் அர்த்தம் என்னண்டா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவருடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் பார்த்தா தான் நீங்களும் புது சிருஷ்டி என்ற வெளிப்பாடு நமக்கு வரும். ஏனெண்டா அவருடைய மரணத்தினால் உயிர்த்தெழுதினால தான் நானும் நீங்களும் அவரோட விசுவாசத்தினால் அவரோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர்த்தெழுந்தினாங்க. ஆமே. சோ அப்ப அதெல்லாம் உயிர்த்தெழுந்த நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை, கோபாக்கினை இல்லை. ஆமேன். சோ எங்களுக்கு ஒன்றே ஒன்று, அது ரட்சிப்பு தான். ஆமேன். அது விடுதலை தான், ஆசீர்வாதம் தான், சமாதானம் தான். சோ இத தான் இங்க பவுல் பேசுறேன். கடவுள் உங்களை கோபாக்கினைக்கு, கிறிஸ்து உங்களை கோபாக்கின தருவார்,
நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பேசல. உங்களுக்குள்ள இதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் என்றதை சொல்றார். பாருங்க, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். யாரு? அவர்கள் பயத்தோடு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாரும் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ள சுவிசேஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. அதனாலதான் அப்படி எதிர்பார்க்கிறார்கள். அதைத்தான் மற்றவர்களுக்கு போய் சொல்றார்கள். அதனாலதான் இன்றைக்கு உலகங்கள்ல பிரசங்கம் எல்லாமே நரகத்தையும் நியாயத்தீர்ப்பையும் கோபாக்கினையும் குறித்து பிரசங்க. எங்களை நற்செய்தி பிரசங்கிக்கத்தான் எங்களை அழைச்சஸ். கோபாக்கினையை பிரசங்கிக்க அழைக்கல, நரகத்தை குறித்து பிரசங்கிக்க அழைக்கல, நியாயத்தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்க அழைக்கல. எங்களுக்கு கொடுத்த அழைப்பு நற்செய்தியை பிரசங்கிங்க. ஆமென். ஸோ அப்போ இவர் இவ்வளவு நற்செய்தியை பிரசங்கிச்ச பிறகுதான் கடைசியா இந்த வசனத்தை பேசுறார். நீங்க இதை ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனுக்குள்ள இருந்த அந்த நியாயத்தீர்ப்பை குறிச்ச பயமும் கோபாக்கினையை குறிச்ச பயமும் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கு. விரோதிகளை பட்சிக்கும், ஒருவர் பட்சிப்பார்கள், ஒருவர் நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்போம், ஒருவர் நாம் என்ன செய்வோம், ஓ நீ ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு நீ பாத்திரவா இருக்கிறன்னு சொல்லி இப்படியே ஒருவர் நாங்கள் பட்சிச்சு கொண்டிருப்போம். ஒழிய ஒருவருக்கொருவர் நாம புத்தி சொல்லி ஆண்டவர்கிட்ட சுவிசேஷத்தை நற்செய்தியை கேட்டு அதன் மூலமாய் மனம் திரும்புறதற்குரிய ஒரு வழியை மனுஷனால் இன்றைக்கு கிறிஸ்துவால செய்யலாம் இருக்கு. பயமுறுத்தித்தான் ஒருவனை நாம சேர்ச்சில் உணர்ந்து வச்சிருக்கிறோம். பயமுறுத்தி, நரகத்தை குறித்து பயமுறுத்தி, நியாயத்தீர்ப்பை குறித்து பயமுறுத்தி, கோபாக்கினையை குறித்து பயமுறுத்தி, இப்படியாக பாவத்தை குறித்து பயமுறுத்தி. நோ, பாவத்தை உண்டை நீங்க பயமுறுத்த தேவையே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் நமக்காக செய்து முடிச்சதை நீங்க நற்செய்தியை சொல்லுங்க. பாவத்தை மேற்கொண்ட நற்செய்தியை சொல்லுங்க. ஒருவன் விசுவாசத்தினால மனம் திரும்பி கிறிஸ்துவிடத்துல அவன் கிருபைக்குள்ள அவன் தன்னுடைய ரட்சிப்புக்குள்ள வந்துடும். ரட்சிப்பின் பேழைக்குள்ள வந்துடும். ஆமேன். ரட்சிப்பின் பேழைக்குள்ள அந்த சிந்தனைக்குள்ள வந்தோடும். அவன் அதுக்குள்ள மிக ஆசீர்வாதமா இருப்பான். ஆமேன். சோ இங்க சொல்ற அடுத்த, மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சாகிறானே. மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன். பாருங்க, ஆண்டவருடைய பிரமாணத்தை இல்ல, மோசேனுடைய பிரமாணத்தை. இவர்களோட பேசைக்க எப்படி பேசுறார்? எப்பவும் மோசேனுடைய பிரமாணத்தை. என்ன, இவர்களுக்கு மோசேனுடைய பிரமாணம் வடிவா தெரியும். ஏண்டா அந்த பிரமாணத்திலேயே இயேசு கிறிஸ்துவத்தான் அங்கே மையப்படுத்தி இருக்கு. அவர் வருவார் என்றும் அவர் எங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்றதையும் தான் அங்க மையப்படுத்தி இருக்கு. சோ மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியம் வாக்கினால் சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, இயேசுவை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த, சொல்லுங்க, எங்களை பரிசுத்தம் செய்த, நம்மை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பரிசுத்தம் செய்யக்கூடிய ரத்தம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஆமே. எப்போ ஒருவன் தான் பாவி, தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே மீறுகிற ஒரு மனுஷன், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லி எப்போ ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவத்தில் வாரானோ, கிறிஸ்து அவனை பரிசுத்தம் செய்து உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். அங்கே ஆவியானவர் என்று சொன்னாலே அவர் கிருபையின் ஆவிதான். எனக்கு கிடைச்சது கிருபையின் ஆவி, உங்களுக்கு கிடைச்சது நியாயப்பிரமாண ஆவி இல்லை. நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சது கிருபையின் ஆவி. ஆவியானவர் என்றாலே அவர் கிருபைதான். ஆமென். ஸோ கிருபையால தான் அவர் நம்ம மீட்டார். அந்த கிருபையின் ஆவிதான் நமக்குள்ள இருக்குது. அவர் கிருபையைத்தான் போதிப்பார், கிறிஸ்துவனுடைய அன்பைத்தான் போதிப்பார். அவர் நமக்கு நியாய தீர்ப்பையும் கோபாக்கினையும் பயப்படுத்துகிறவர்கள் அல்ல. ஸோ இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான், எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சோ இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவை மிதிச்சு கிருபையின் ஆவிக்கு நிந்திக்கிறவனுக்கு என்ன நடக்காது? ஒரு வெளிப்பாடும் கிடைக்காது. கிறிஸ்து செய்து முடிச்ச காரியங்கள் அவனுக்கு கிடைக்காது. அப்ப அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, தானே தன்னை கொடிதான பாத்திரத்துக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு, கோபாக்கினைக்கு தன்னை உட்படுத்துகிறான். ஸோ ஒரு மனுஷனுக்குள்ள உலகம் இருக்கு. அந்த உலகம் அது ரிலிஜன், அது ஒரு மத ரீதியான உலகம் மனுஷனுக்குள்ள இருக்குது. அவன் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அவன் ஏற்றுக்கொண்டாத்தான் அந்த உலகத்தில இருந்து அவன் மீட்கப்படுறான். பழைய மனுஷன்ல இருந்து புது மனுஷனாக அவன் என்ன செய்யறான்?
மாறுகிறார். அப்ப பழைய மனுஷனுக்குள்ளதான் இந்த நியாய தீர்ப்பை குறிச்ச பயம், கோபாக்கினை குறிச்ச பயம், அழிவு, நரகம் என்றெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அவனை சுத்தி பயமே இருக்கு, இருளுக்க நடக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கை, அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள விரைக்கதான், கிருபையின் ஆவியானவர் தான் நமக்கு அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை நமக்கு போதிக்கிறார். அங்கே பழைய ஆலயம் நமக்குள்ள இடிக்கப்பட்டு புதிய ஆலயமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த புதிய உடன்படிக்கை நமக்குள்ள ஸ்தாபிக்கப்படுது. ஸோ அது வந்த பிறகுதான் நமக்கு என்ன செய்யப்படுது, நமக்கு நித்திய ஜீவன், நமக்கு வாழ்க்கையை குறிச்ச ஒரு மலர்ச்சி, நித்திய ஜீவன் என்றது இங்கே நாம் அனுபவிக்கிறோம். நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் நிச்சயத்தை இங்கே அனுபவிக்கிறோம். நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். நீதியை இங்கே அனுபவிக்கிறோம். கிறிஸ்துவோட உறவை நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். ஸோ இதைத்தான் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறார். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், நீங்க நித்திய ஜீவன்டா என்ன, கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைண்டா என்ன, அது நமக்குள்ள எப்படி அது கிரிய செய்யும், எப்படி நமக்குள்ள இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளும், எப்படி கோபாக்கினியை குறிச்ச பயத்தை புறம்பே தள்ளும், எப்படி நியாயத்தீர்ப்பை குறிச்ச பயத்தை புறம்பே தள்ளும்ன்றதை அறியாம நீங்க ஏதோ உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அநேகர் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணியும் கூட இன்னைக்கு ஆவிக்குரிய நாலேஜ், அந்த அறிவை பெறாம உங்களோட கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் தயவு செய்து இந்த இடத்துல சொல்றேன், நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு சிறிய ஜெபத்தை தகப்பனே, உம்முடைய அன்பை, உம்முடைய கிருபையை, உம்முடைய உடன்படிக்கையை, உம்முடைய வெளிப்பாட்டை நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவோட நீங்க உறவாடுங்க. ஆமீன். அவர் உங்களுக்கு ஒரு நாளும் எதிரானவர், பகைஞர் அல்ல. அவர் உங்களை வருந்தி அழைக்கிறார். ஆமீன். ஸோ அதுக்குரிய காரியம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டாச்சு. நீங்க தைரியமா போங்க, நீங்க தைரியமா அவரோட பேசுங்க. ஆமேன். நீங்க இன்னும் பிச்சை வாங்குற மாதிரி அவரிடத்துல முட்டி போட்டு அழுது புலம்பி ஜெபம் பண்ணித்தான் காரியத்தை நீங்க நடப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கண்டா, இன்னும் நீங்க பழைய மனுஷன் இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள செய்து முடிச்சதை ஏற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள அவர் ஜீவிக்கிறார். ஆமேன். உங்களுடைய ஜீவன் அவருக்குள்ள மறைஞ்சிருக்கு, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஸோ ஆகவே நீங்க அவருக்குள்ள இளைப்பாருங்க, அவருக்குள்ள ஆறுதல் அடைங்க, அவருக்குள்ள இருங்க. மார்த்தாளா போல நீங்க இன்னும் அலைஞ்சு தெரியாம, மேரிய போல, மரியாளை போல அவருடைய பாதத்துல இருந்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஆமீன். அவர் செய்து முடிச்சதை கற்றுக்கொள்ளுங்க. சோ பழி வாங்குதல் எனக்குரியது என்றார். அடுத்த வசனம், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். இதுல என்னத்தை இங்க சொல்றாருண்டா, பழி வாங்குதல். இவங்க இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவர்கள், இந்த ஜூதர்கள் என்ன செய்யறாருண்டா, பழி வாங்குற ஜனங்க ஒருவர் சொல்ற, ஓகே நீ நரகம்தான் போவ, உங்க வாழ்க்கை முறைக்கு நீ நரகம்தான் போவ என்ற அவற்ற வாழ்க்கை திறமண்டு இன்னொரு வாழ்க்கையை பேசுற, இப்படியே பழி வாங்குவார்கள். நாங்க யாரையும் நாம நியாயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதனாலதான் அவர் சொல்ற, நியாயந்திருக்கிறது கர்த்தருடைய. அப்ப கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு என்ன? அவர் தன்னைத்தானே நம்முடைய பாவத்துக்காக தன்னை தீர்த்தவர். சோ அதுதான் அவருடைய நீதியுள்ள தீர்ப்பு. நீ இதை மனுஷன் ஏற்றுக்கொள்ளாதாலதான் பிரச்சனை. சோ இங்க அவர் ஆண்டவரை பற்றி இங்க கூடாம சொல்லல. இன்னைக்கு அநேகருடைய கண் அப்படித்தான். அதான் சொன்ன, காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள். ஆனா ஆண்டவர் இங்க அப்படி சொல்லல. இங்க இந்த நிருபத்தை எழுதினவர் அப்படி சொல்லல. நீங்க ஒருவர் பழி வாங்காதீங்க, ஒருவர் நீங்க நியாயந்திருக்காதீங்க, ஒருவர் நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீங்க. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தியை சொல்லுங்க, அவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை பேசுங்க, அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை உயிர்ப்பீங்க, தட்டி எழுப்புங்க. ஆமீன். சோ பழி வாங்காதீங்க, அதைத்தான் நீங்க சொல்ற. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். அப்ப அதன் அர்த்தம், ஆண்டவர் பழி வாங்க போறார் இல்ல, எல்லாருடைய பழியையும் தன்மையில ஏற்றுக்கொண்டார், எல்லாருடைய ஆக்கினை தீர்ப்பையும் தன்மையில ஏற்றுக்கொண்டார், எல்லாருடைய மரணத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டார். ஆமீன். எவ்வளவு ஒரு நற்செய்தி! எல்லாருடையதை. அது எனக்குரியஸ், அது எனக்குரியஸ். என்ற பிள்ளைகளுடைய காரியம் அது எனக்குரியது. பிள்ளைகளை நான் பழி வாங்க மாட்டேன், பிள்ளைகளுடைய பழியை நான் என்மேல ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவருடைய ஒற்றைய பழியினால எங்களை பரிசுத்தப்படுத்தினார். ஆமேன். பாருங்க, எவ்வளவு நல்ல சத்தியம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு, எவ்வளவு நல்ல அவருடைய அன்பு இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்றும், தன்னுடைய ஜனங்களை
நியாயம் தீர்ப்பார். தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பார். ஸோ தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன செய்துட்டார்? கடவுள் நியாயம் விசாரிச்சிட்டார். எப்படி விசாரிச்சிட்டார்? தன்னைத்தானே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். தன்னைத்தானே உங்களுக்காக அடிச்சார். ஆமே. சிந்திங்க, சிந்திங்க. இப்ப நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க தைரியமா வர்றீங்களா? இப்ப நீங்க உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உபவாசங்கள் எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்துறீங்களா? தகப்பனே, இந்த காரியங்களை அறியாம நான் ஜெபம் பண்றேனே, இந்த காரியங்களை அறியாம நான் உபவாசிக்கிறேனே, ஜெபம் உபவாசம் நான் உங்களை பிழைன்னு சொல்லல. ஆனா நீங்க சத்தியத்தை அறியாம நீங்க ஜெபம் பண்றீங்க, சத்தியத்தை அறியாம நீங்க உபவாசிக்கிறீங்க. ஆண்டவற்ற அன்பை புரியாம, கிருபையை புரியாம, சாத்தானுக்கு நீங்க எல்லாம் செய்யலாம், ஆனா சத்தியத்தை அறியக்கூடாது. உங்களோட தகப்பனுடைய அன்பை புரியக்கூடாது, அவருடைய கிருபையை புரியக்கூடாது, அவருடைய வசனத்தில் இருக்கிற வெளிச்சத்தை நீங்க பார்க்கக்கூடாது. ஆமேன். தயவு செய்து நீங்க உங்களை கீழ்ப்படுத்துங்க. ஆமேன். கிறிஸ்துவிடத்துல நீங்க அவருடைய கிருபைகளை உங்களை கீழ்ப்படுத்துங்க. கீழ்ப்படிதல், தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கப்படும். ஆமேன். சொல்லுங்க, தகப்பனே, ரட்சிப்ப நான் இப்ப கிருபையினால வர்றேன். நான் இனி பாரத்தை நான் சுமக்கல. கிறிஸ்துவ வாழ்க்கை பாரம் இல்லை. நீங்க சொன்னீங்க, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கும். என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கட்டும். ரட்சிப்பை காக்கிறது என்னுடைய வேலை இல்லை, உங்களுடைய கிருபை இயேசுவே. உங்களுடைய கிருபையில நான் பலப்படுற பொழுது என்னை அறியாம நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நான் முயல்வேன். என்னை அறியாம நான் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்ய முயற்சிப்பேன். ஆமேன். ஒன்றுமே என்னுடைய பலம் இல்லை, உங்களுடைய கிருபை எனக்கு வேண்டும். சகலதையும் செய்யக்கூடிய கிருபை என்னை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. கிருபை உங்களுக்கு நன்றி தகப்பனே. உங்களுடைய கிருபை அறிகிற அறிவில் என்ன வளருங்க. நன்றி.